Hi guys, so yeah, welcome to another video. So already children's park வந்திருப்போம். So இது part 2 வீடியோ இது. We are not children anymore. So இங்கே கேள்விப்பட்டேன் நான் இந்த ஜூ கஃபே அண்ட் அகைன் இந்த பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் இல்லை இப்போ ஃப்ளோர் மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் சார்ஜஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூ கஃபே போட்டிருக்காங்க நியூ ஆம்பியன்ஸோட. அகைன் ஆல்ரெடி அங்கே இருந்த ஷாப் தான், பட் இப்போ அது கொஞ்சம் ஆம்பியன்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் விசிட் பண்ணுறதோட ஸ்னேக்ஸ் பார்க் விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது டைமிங் கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அவங்க விசிட்டர்ஸ் வேக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 30 மாதிரி இருக்குது. அதே மாதிரி மொபைல் கேமரா மேண்டரி, அது ஒரு டிக்கெட் போட்டுடுறாங்க அவங்களே. ஸோ 20 rupees. ஸோ நீங்கள் 2-3 ஃபோன் எடுத்துனா கூட ஒரு டிக்கெட் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க மொபைலுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் 2 பேர் வந்தனால 80 சார்ஜ். ஸ்னேக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னேக் பார்க்கில் உங்களுக்கு ரெப்டைல்ஸும் இருக்குது. லைக் டர்ட்டில்ஸ், டார்டாய்ஸ், க்ரொக்கடைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன், அது பார்த்துட்டு போங்க. பாருங்க கைஸ், ஸோ இந்தியன் ராக் பைத்தான் அது என்னோட ஆம் அளவுக்கு இருக்குது, அதோட மேலேயே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்கிறாங்க, பட் எங்கேயும் நான் சில்ட்ரன்ஸ் அவ்வளோவும் பார்க்கல, இல்லை அடல்ட்ஸாக தான் பார்க்குறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன். அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கார்டு ஒன்று இது பண்ணி தருவாங்க, ஷஃபில் பண்ணி தருவாங்க. அந்த கார்டில் நீங்கள் எந்த பாம்பு வருதோ அந்த பாம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிங்கு போடணும். ஸோ அது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னேக் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுவாங்க போல். ஸோ இது வந்து புதுசாக ஆட் ஆன் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு தனி அட்மாஸ்பியர் இருக்குது. ஸோ இதுக்கு தனி என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம். ஸோ இது கேஜ் மாதிரி இருக்குது. இந்த கேஜுக்குள்ளே நம்மளும் இருப்போம். டாட்டாய்ஸ் இருக்குது, தென் கெமிலியான் இருக்குது. ஸோ சேஞ்சிங் கலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே மெச்சூர்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்க்க நடக்க போது கொஞ்சம் பார்த்து நடங்க. ஒரு ரிஸ்கி ஏரியா, நீங்கள் தப்பி தெரியாமல் ஒரு ரெப்டைல்ஸை தொட்ட கூட ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும். சவுண்ட்ஸ்லாம் வேறு போகிறேன்னு சொல்கிறாங்க, பட் இப்போ போடல, அவங்க கூட்டம் கம்மியாக இருக்கனால. அகைன் இது ஒரு நியூ ஆட் ஆன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பயமாக இருக்குது வரவே. ஏன்னா சைலண்ட்டாக இருக்குது, எப்போ என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஹாய், ஹலோ டியூட், how are you? Good, I'm good. வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சஜஷனை கொடுங்க. ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவைஸ் மை செல்ஃப். எங்களுக்கே தெரியும் நாங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு பார்ட் 1 வேறு, பார்ட் 2 இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது நோ எனி சார்ஜஸ் ஹேஸ் பின் இம்ப்ளிமெண்டட் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இங்கே நீங்கள் சவுத் இந்தியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இங்கே வாழ்கிற சிட்டி பர்சன் தான் வந்து பார்க்குறாங்கலாம் கிடையாது. பீப்புள் ஆர் கமிங் ஃப்ரம் டெல்லி டு விசிட் திஸ் பார்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாபிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் பேசினேன், பட் அவங்க வீடியோ எடுக்க உள்ள எங்களை நிறைய பீப்புள் நல்லா இருக்காங்க. நேச்சர் டவுன் டு எர்த் தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஷாப்ஸ் இருக்குது. வுட்டில் தயார் பண்ணுற ஷாப், வுட்டில் தயார் பண்ணுற கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் இட்ஸ் சார்ஜஸ். ஸோ இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ட்ரிங்கிங் வாட்டர். ஸ்னேக்ஸ் பார்க் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சில்ட்ரன்ஸ் பார்க் போனால் இதுக்குள்ளே போகிறோம். அதான் நிறைய அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சில்ட்ரன்ஸ் போகிறாங்க. ஐ மீன் முடிச்சுட்டு போகிறாங்க. இதுக்குள்ளே நிறைய ஆல்ட்ரேஷன் ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் சி. உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா சும்மா ஒரு சின்ன விசிட் பண்ணிட்டு வாங்க. சொல்லுங்க, விசிட். ஓகே, எவ்ரிதிங் ஃபிட்ஸ் ஹியர். அந்த குரூப் டிக்கெட் தான் உங்களுக்கு காசு கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கூல் பசங்களாம் குரூப் டிக்கெட்டில் வந்திருக்காங்க. அதான் நான் விசாரித்தேன். டாகுக்கு பெடிகிரி, கேட்டுக்கு பியூர் பெட்டு, ஸோ லயனுக்கு நம்ம டியரு.
ஸோ எங்கள் ஸ்கூல் பசங்களாம் வந்திருக்காங்க, இன்ட்ராக்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஸோ இருங்க உங்களுக்கு பண்ணுறேன். எதாவது பேசுகிறீங்க வீடியோவில்? எந்த ஸ்கூல் நீங்கள்? ஸ்போர்ட்ஸா? பசங்க ரொம்ப சை பண்ணுறாங்க போல, அந்த மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். ஸ்போர்ட்ஸா? கேஷ் இங்கே வந்து பாருங்களேன், இங்கே ஒரு கம்பளி பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அடாடாடாடா, பார்த்தா ஒரு ஹேர் பேண்டு. ஸோ ஃபன் அது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸும் சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேண்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இப்போ ஃபுல்லாக தரையாக்கிட்டாங்க இதை. அதுமாதிரி நீங்கள் தனியாக வரலாம். நீங்கள் எப்பவுமே போர் ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸு க்ரீனரியாக இருக்குது இந்த சம்மரில். கண்டிப்பாக இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா சைக்கிள் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த பிளேஸை, ரொம்ப கிட்ட. எக்ஸாக்ட் கிண்டி கிடையாது இது. ஸோ ஒரு மெட்ராஸ் ஐஐடிக்கு அடுத்த ஸ்டாப் இது. ஸோ பக்கத்துலேயே கேன்சர் இன்ஸ்டியூட் கூட இருக்கும், அது நீங்கள் லேண்ட்மார்க்காக வச்சிருக்கலாம். பட் நியர்பை தான் இது, பட் எக்ஸாக்ட் கிண்டி கிடையாது. அதான் இந்த வீடியோவில் சொல்லலாம் இருந்தேன். ஹாஸ்டேஜ் பார்த்தீங்களா, இதே மாதிரி இதே ஏஜ் ஹாஸ்டேஜ் ஃபன்னஸ் பார்க் ஒன்று இருக்குது, நாங்கள் போயிருப்போம். பட் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 350 சார்ஜஸ் ஈஸியாக கிட்ட இருக்குது. அங்கே நம்ம ஃபீட் பண்ணலாம், பட் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் க்ளீன் பண்ணுறாங்க அவங்க. அதனால் கேட் ஓப்பனில் வச்சிருக்காங்க. சும்மா ஒரு ஹாய் போட்டாங்க, அதுக்குள்ளே அந்த குரங்கு வெளியே வந்துச்சு. எல்லா டைமும் நம்மளால் மெச்சூரிட்டியாக இருக்க முடியாது. ஸோ பீயிங் சைல்டிஷ் ஓகே. ஸோ மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஏஜ் கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க, ஃபேமிலி, லவ்வர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் எல்லோரும் இங்கே இருப்பாங்க. அண்ட் நெவர் எங்கேயும் இங்கே ஏர் ஃபேஸில் தெரிதா போரிங், ஏர் ஃபேஸ்லாம் கிடையாது. எல்லோரும் என்ஜாயிங் தர் ஓன் டைம் ஹியர். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான பிளேஸ் இது. இதுவும் ஒரு ஆடட் ஒன், நாங்கள் போகிறப்போது இல்லை. ஸோ இது ஒன்று இருக்குது. இப்போதான் எனக்கு ஒரு ஞாபகம் இந்த யானை பார்த்தோன்னே இந்த வடிவில் ஒன்று ரியாக்ஷன் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? வாக் பண்ணி ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் பாருங்கள், ஒரு வேறு கூட கிடையாது. ஸ்வெட் ஃப்ரீ அட்மாஸ்பியர், ரொம்ப நல்லாயிருக்கு. டோன்ட் வேஸ்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க, ஒரு கப்பு வைக்க மாட்டாங்க ப்ராப்பராக. ஸோ ஃபீட்பேக் கொடுக்கலாம்னு நினச்சேன் நான் எக்ஸிட் அப்போ. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து என்ன வாட்டர் பாட்டில் பிடிங்க, கையில் பிடிச்சி தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், நான் பார்க்கிங் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பைக் பார்த்தீங்கன்னா 20 rupees. ஸோ டியூரேஷன் கணக்கெலாம் கிடையாது, சிங்கிள் டிக்கெட் தான். அண்ட் காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 rupees. ஸோ கைஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர்லாம் எங்களுக்கு கிடையாது, பட் வி ஹவ் இம்ப்ரூவ்ட் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பார்ட் 1 வீடியோ நான் கீழே கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுற லிங்க்கை ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 2 years முன்னாடி நினைக்கிற வீடியோ ஷூட் பண்ணது. ஸோ அப்பயும் வி ஹவ் மெனி இம்ப்ரூவ்ட் என்னோட கேஜெட்ஸ் அண்ட் வீடியோ, எங்களோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆனது எல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ இல்லை எந்த மாதிரி கண்டென்ட் ஒன்று சொன்னீங்கனாலும் நீங்கள் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். வில் ட்ரை டு டூ தட் சூன். ஸோ கைஸ், signing off. Bye bye. See you again in another great video.